நமசிவாய. ஒரு 66 நாட்களிலே உங்களுக்கு 6 லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் இது. அது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, எனக்கு வந்து ஒரு 66 நாட்கள்லேயே 6 லட்சம் ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட், யூஸ்வலாக நான் ஏர்ன் பண்ணுறதை விட எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஒரு மெத்தடாக இருக்கும். நீங்கள் கரெக்டான முறையில் செஞ்சீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ, இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பணம் செலவெல்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த 66 நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 66 × 2ன்னு போட்டுக்கோங்களேன். ஒரு 124 ரூபா நினைக்கிறேன். 124 ரூபாய் 134 ரூபாய் வரும். 134 ரூபா 134 ரூபா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகும். அவ்வளவுதான். அது தவிர வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அரிசி, பச்சை அரிசியாக இருக்கணும். ஜென்ரலாக இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, முனை உடையாத அரிசி அப்படின்ற மாதிரி. முனை உடையாத அரிசியாக உங்களுக்கு அப்படி கிடைக்கும்னா, பச்சை அரிசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயே நல்லா பாலிஷ் பண்ண அரிசியாக வந்து இப்போ தேர்ந்தெடுத்து வைத்திருப்பார்கள் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில். அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்ப பின்னமாக இருக்கக்கூடாது. அந்த குருண அரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பின்னமாக இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைனா யூஸ்வலாக இருக்கக்கூடிய பச்சரிசியாக வச்சுக்கலாம். பச்சரிசி மட்டும்தான் இதுக்கு யூஸ் பண்ண வேண்டும். அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு செடி இருக்கணும்னு வச்சுக்கலாம். ஏதாவது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதில் ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குது. செடி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துளசி, பெரும்பாலும் பலர் வீட்லேயும் வந்து துளசி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ துளசி செடியிலையும் இந்த ஒரு விஷயம் செய்யலாம். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து புதினா செடியிலையும் இந்த ஒரு விஷயம் செய்யலாம். ஈவன் வந்து கொத்தமல்லியில் கூட செய்யலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா வில்வம் வந்து உங்களுக்கு மரமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ அது மாதிரி உங்கள் வீட்டில் காம்பவுண்ட் பக்கத்தில் ஏதாவது வில்வம் மரமாக இருந்தால் அதில் செய்கிறதும் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். மாதுளையில் செய்யலாம், நெல்லியில் செய்யலாம். ஸோ இதெல்லாம் தான். இது தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த ஒரு 6 விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு 6 செடிகளுக்குள்ளே செஞ்சுக்கலாம். இது புதுசாக தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பழசு இருந்தாலே போதும். புதுசு வாங்கி செஞ்சது ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக புதுசு வாங்கி கூட செஞ்சுக்கலாம். ஏதாவது உங்கள் வீட்டை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான விஷயம். மெயினாக வந்து சுக்கர சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையாக இந்த ஒரு விஷயம் இருக்கும். அது மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட இன்டென்ஷன் நம்ம எப்படி செட் பண்ணிக்கிறோம்னா 6 lakhs in 66 days. இதுதான் நம்மளுடைய இன்டென்ஷன். நம்ம டெய்லி ஒரு 10 minutes இதுக்காக, அல்லது ஒரு 5 to 10 minutes மேக்ஸிமம் எக்ஸ்பெண்ட் நம்மளுடைய டைம், எனர்ஜி அண்ட் டைம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து அவ்வளவுதான் நமக்கு செலவாகும். வேறு எதுவும் ஆகாது. இதை வந்து எல்லாருமே செய்யலாம். ஆண், பெண்கள், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, வீட்டில் இல்லாதவங்க, இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மந்த்ரா இன்வால்வ்டு, அது சொல்லலாம். தாராளமாக மனசுக்குள்ளேயே சொல்லிக்கலாம். இன்கேஸ் வந்து அவுட் ஆஃப் ஹவுஸாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே இந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். அது ஒன்றும் பெரிய ஒரு தப்பு கிடையாது. ஸோ அது மாதிரியான விஷயமாக சொல்லிக்கலாம். நம்ம பூஜை அறையில் சொல்ல போகிறது கிடையாது. தனியான இடத்துல தான் சொல்ல போகிறோம். இதில் வந்து இன்னொரு அதீதமான ஒரு விஷயம், இன்னொரு நற்பலனை அதிகமாக தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா, டெய்லி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டே தவிர நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ஒரே டைமாக. அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் டே நான் வந்து ஒரு டே சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரைன்னா என்ன, நீங்கள் மத்தியானம் செய்கிறீங்க, ஹவுஸ் ஒய்ஃப், உங்களால் மத்தியானம் ஃப்ரீயாக இருப்பீங்க, காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டுன்னா நீங்கள் மத்தியானம் செஞ்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா. அந்த சனிக்கிழமையிலேருந்து ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதே அதர் 65 டேஸ்க்கு அப்படியே அந்த நாள் தொட்டு சேம் 65 டேஸ்க்கும் ஒரே டைமில் செய்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை வந்து அதிகமாக பெற்றுத்தரும். இது வந்து ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்கள் வந்து இப்போ இது காலையில் 6 மணி 7 மணியாக இருந்தாலும் சரி, அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை என்னன்றது உங்களுக்கு இந்த ஹோரைகள் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக தெரியணும்னா நான் குபேர ஹோரைன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ தான் ஒரு 2 நாள் முன்னால். ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐடியா கிடைக்கும். அதுலேயும் வேறு ஒரு ஒண்டர்ஃபுல் ரெமெடி ஒன்று கொடுத்துருக்கு. அது பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய ரெமெடின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சுக்கர ஹோரை அப்படின்றது காலையில் 6 to 7, மத்தியானம் வந்து 1 to 2, நைட் வந்து 8 to 9. சரியா. ஸோ அப்போ இதில் வந்து நீங்கள் மெயினாக வந்து பார்க்க வேண்டியது சூரிய உதயத்தை கணக்கிட்டுக் கொள்வது. மார்னிங் எத்தனை மணிக்கு உங்களுக்கு கரெக்டாக சூரிய உதயம் வருது அப்படின்னு. இதை வந்து நம்ம எய்தர் ஒரு கூகுளில் போய்ட்டு நம்ம வந்து மார்னிங் டுடேஸ் சன்ரைஸ் அப்படின்னு போட்டால் தெரியும் உங்களோட சிட்டிக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கஷ்டம்லாம் வேண்டான்றதுக்காக நான் அந்த ஒரு பதிவு, அந்த குபேர ஹோரை பதிவுலேயே வந்து அந்தந்த நாளுடைய டீட்டெயில்ஸ் ஹோரை பார்க்குறதுன்னு ஒன்று கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பதிவு பிரம்ம முகூர்த்தம்னு கொடுத்துருந்தேன். அதில் வந்து பார்த்தோம்னா அந்த பஞ்சாங்க டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம், டெய்லி பிரம்ம முகூர்த்தம் எப்போ அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருந்தேன். அந்த பிரம்ம முகூர்த்தம் பார்க்குற லிங்க்லேயே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாளுடைய அந்த ஹோரை எப்போ அப்படின்றது தெரியும். இல்லை அந்த ஹோரையோடதில் பார்த்தாலும் தெரியும். ரெண்டுலேயுமே பார்த்தாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த நாளோட ஹோரை தெரிஞ்சிடும். வெள்ளிக்கிழமையே ஆரம்பிங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு மேலே காலையில் கரெக்டாக 6 மணிக்கு ஆரம்பிச்சிட வேண்டாம். அந்த டைமில் அந்த ஹோரை இல்லாமையும் போகும். இது வந்து ஹோரை, சுக்கரன் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான்
பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்ததாக வந்து நான் உங்ககிட்ட முக்கியமாக தெரிவிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, வரக்கூடிய சோமவார அமாவாசை அப்படின்னு இருக்கு இல்லையா, அஸ்வத்த பிரதர்ஷனம் சொல்லுவாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இன்னொரு பதிவில். ஸோ அந்த ஒரு நாளில் செய்யக்கூடிய, பொதுவாகவே அமாவாசை பௌர்ணமியில் செய்யக்கூடிய சண்டி ஹோமங்கள் அதிகப்படியான ஒரு பலன் தரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ரொம்ப வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சண்டி ஹோமம். ஸோ இந்த சண்டி நவாக்ஷரி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அந்த நாள்லேயே நமக்கு வந்து சண்டி நவாக்ஷரி பூஜாஹோமம்.orgல போயிட்டு நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்க விரும்புபவர்கள் சங்கல்பம் செய்து கொள்ளலாம். பொதுவாகவே இந்த சோமவார அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், நீங்கள் அந்த சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க இல்லையா, ஆன்லைனில் நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கும் போது அந்த எண்ணத்துடனேயே என்ன ஒரு விஷயமோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை நினைத்துக்கொண்டு சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். அது எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள். அதே போல் வந்து இந்த பூஜை நடக்கும்போது லைவ்ல நீங்கள் பார்க்கும்போதும் அந்த ஒரு மனசுக்குள்ளே என்ன ஒரு விஷயத்தை நினைத்து சங்கல்பம் செய்து கொண்டீர்களோ அந்த ஒரு விஷயத்தையே நீங்கள் மனதில் ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு நீங்கள் வந்து ஹோமத்தை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும், நமக்கு எல்லா ஹோமுமே லைவ் போடுறோம். ஆல்மோஸ்ட் நாம் சென்டரில் பண்ணுறது எல்லாமே, நம்ம கோயிலில் பண்ணுறது மட்டும்தான் லைவ் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. ஸோ அது மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு வந்தாலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திங்கக்கிழமை ராகு காலம் மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறது. அமாவாசைங்கிறது ராகுவை குறிக்கக்கூடியது, திங்கக்கிழமை அந்த சோமவாரங்கிறது திங்கக்கிழமை குறிக்கக்கூடியது. வெரி எஃபெக்டிவ் ஒரு ஹோமமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாகவே சண்டி ஹோமம் வந்து டெய்லி பண்ணாலே எஃபெக்டிவ் தான். அமாவாசையில் பல மடங்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம். அது சோமவார அமாவாசைனா கேட்கவே வேண்டாம். ஸோ இஷ்டம் இருக்கிறவங்க அது போய் நீங்கள் பூஜா ஹோமில் பண்ணிக்கலாம், பூஜாஹோமம்.orgல பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஒரு டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சண்டே வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தடவை சண்டே ஆஃப்டர்நூனோடய க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா மண்டே அன்றைக்கி செய்கிறதுனால நெக்ஸ்ட்டு அந்த நாள் ஒர்க்கிங் டே இல்லைங்கிறதுனால சீக்கிரமே க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எண்ணமோ அல்லது சாட்டர்டே நைட்டோ க்ளோஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எண்ணமாக பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. எவ்வளோ நபர்கள் வருகிறார்கள், நமக்கு வந்து சிரமமாக இருக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இப்போ நம்ம கண்டினியூஸாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எல்லாருமே பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட ஏற்கனவே. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் அதில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் டேட் வந்து ஃப்ரைடே, சுக்ரஹோரையில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சுக்ரஹோரையில் பண்ணலாம். இது நைட்டும் பண்ணலாமான்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. டெய்லியே நீங்கள் நைட் தான் உங்களுக்கு டைம் கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் நைட்டு பண்ணலாம். நைட் வந்து இந்த டைமுக்கு அந்த டைமுக்குன்றதெல்லாம் இல்லை, தாராளமாக நீங்கள் நைட்டுங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா சூரிய உதயங்கிறது அடுத்த நாள் 6 மணி. அதுதான் நமக்கு வந்து அடுத்த நாள் ஒரு டேவாக கனெக்ட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் தாராளமாக நைட்டெல்லாம் உங்களுக்கு உங்களுடைய டைமிங்ஸ் அப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நைட்டே செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நீங்கள் செய்யும் பொழுது, இந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு தெய்வ வழிபாடு செய்கிறீங்களா, உங்கள் வீட்டில் பூஜை ரூமில் நீங்களே பூஜைகள் செய்து விளக்கேற்றி எல்லாம் செய்கிறீங்க, ஆண்களோ பெண்களோ எல்லாமே நீங்களே செய்ய வேண்டி இருக்கிறது. அப்போ அந்த பூஜையில் என்ன இன்வால்மெண்ட் உங்களுக்கு இருக்குமோ சேம் கைண்ட் ஆஃப் இன்வால்மெண்ட்டு உடல் சுத்தி அப்படின்ற மாதிரியான விஷயமும் இருக்கணும். உடல் சுத்திங்கிறது வந்து கை கால் கழுவிட்டு வருது, அந்த மாதிரி. இதை வந்து நம்ம சும்மா ஏதோ ஒரு செடிக்கு பண்ணுறது தானே அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணுறதுல பிரயோஜனம் இருக்காது. அடுத்ததாக உங்களுக்கு தேவையாவது கொஞ்சம் பச்சரிசின்னு சொல்லிட்டு 2 ரூபா காயின் எடுத்து வைத்துக்க வேண்டியது. 66 நாள் செய்யணும். 66 நாளைக்கு 66 × 2 ரூபா காயின் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ரூபா காயின் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பேங்க்லையோ ஏதாவது நீங்கள் சேஞ்ச் மாற்றிக்கிறது எந்த இடத்துல பார்க்கணுமோ பார்த்துக்கோங்க. புது காயினாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சென்னையில் இருக்கிறவங்களாம் ரிசர்வ் பேங்க்கில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாரிஸில் இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் கொடுத்துருவாங்க 2 ரூபா காயின். இல்லை நீங்கள் 5 ரூபா காயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் 5 ரூபா காயின் டெய்லி உங்களுக்கு பண்ணுறது ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதுனா 5 ரூபா காயினோ 10 ரூபா காயினோ பண்ணலாம். இன்டர்நேஷனல் பீப்புளெலாம் உங்கள் ஊரில் வந்து எது லீஸ்டான டினாமினேஷனில் இருக்கக்கூடிய காயினோ அந்த ஒரு காயின் அந்த பெண்ணியில் வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அதனால் நான் சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், எதில் பண்ணுறதுன்னு கேட்க வேண்டிய ஒரு டவுட்டே உங்களுக்கு தேவை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றில் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்தியன் மணி அப்படின்னு எடுக்கும்போது 2 ரூபா இன்றைக்கி பண்ணுறீங்க, நாளைக்கு 5 ரூபா பண்ணுறீங்க, நாளான்னைக்கு 10 ரூபா பண்ணுறீங்கன்னு பண்ணக்கூடாது. எதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களோ சேம் திங் அதே தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே போல் வந்து பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் பீப்புளும் நீங்கள் என்ன ஒரு இது எடுத்துக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் வந்து ஓவராலாக எல்லா டேஸுமே செஞ்சுக்கலாம். நான் பிளான்ஸ் என்னெல்லாம் சொல்லிட்டேன். அது வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி இருந்தால் அதுலேயே செய்யலாம், அல்லது வந்து புதிதாக செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த அரிசி கொஞ்சம் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்க, ஒரு 2 ரூபா காயின் ஒன்று எடுத்து வச்சுக்கிறீங்க. இதை எடுத்து வைத்துக்கொண்டு அந்த பர்டிகுலராக செடி இருக்கு இல்லையா, அந்த டைம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செடிக்கிட்ட போய்க்கோங்க. ஒரு சின்ன டம்ளரில் துளி பன்னீர் இருக்கு இல்லையா, சும்மா ஒரு 2 ட்ராப் விட்டிங்கன்னா போதும். தண்ணி பெருமளவில் இருக்க வேண்டும். அதாவது பெருமளவில் நான் கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன். நீங்கள் ஃபுல் டம்ளர் விடணும்னு அவசியம் கிடையாது. 1/2 டம்ளர் விடுறீங்கன்னா அதில் 1 சொட்டோ 2 சொட்டோ இருந்தால் போதும் பன்னீர், நிறைய விடாதீங்க. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. இப்படி கையில் வந்து அரிசி இருக்கு இல்லையா, கொஞ்சம் ஒரு கைப்பிடி துளி, கைப்பிடி இருந்த கைப்பிடி கூட வேண்டாம், ஸ்பூன் இருந்தால் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். கைப்பிடினா இவ்வளோ அள்ளி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அப்படி எடுக்கவும் கூடாது. ஒரு ஸ்பூன் சின்ன சொல்லுவாங்கல்ல அந்த டீஸ்பூன் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 2 ரூபா காயின் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனை வந்து சிம்பிள். இந்த 6 லட்சம் மட்டும்தான். உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து 6 lakhs in 66 days.
இதுதான் உங்களுடைய ஃபோக்கஸாக இருக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செடி விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு செடியில் நாளைக்கு ஒரு செடியிலும் பண்ணக்கூடாது, ஒரே செடியில் தான் இது பண்ணணும். ஸோ இந்த ஒரு விஷயமும் கமெண்ட் வந்துட போகுது, இதுக்கும் சொல்லி வைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு விஷயமாச்சா, இது நீங்கள் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த செடி அப்படின்ற மாதிரியான விஷயம், எந்த ஒரு செடி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்களோ அந்த செடிகிட்ட வந்து இந்த ஒரு விஷயத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த செடி, அதாவது இதை பற்றி வந்து புராணாஸ்லேயும் சரி, நம்மளுடைய ப்ரீவியஸ் கிரந்தாஸ்லேயும் சரி, பாகவதத்தில் எல்லாத்துலேயுமே இதை பற்றி ஒரு கோட் இருக்குது. இந்த சென்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி செடியில் போயிட்டு நம்ம வந்து அரிசியை போடணுமா, காயினை போடணுமா அப்படின்றது கிடையாது. எந்த அளவுக்கு நாம் வந்து இயற்கைக்கு, மண்ணுக்கு செல்வங்களை கொடுக்கிறோமோ, மண்ணுக்கு செல்வங்களை கொடுக்கிறோமோ, அவன் செல்வந்தனாவான் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சமஸ்கிருதத்தில் வரும். ஸோ மண்ணுக்கு நம்ம எப்படி செல்வத்தை கொடுப்பது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை, மண்ணை வளமாக்குவது, மண்ணை பூஜிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதாவது பூஜிக்கிறது வித் சென்ஸ் மண்ணை வந்து நாம் வந்து சிறப்பாக கொண்டாடுவது, மாசுபடுத்தாமல் இருப்பது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அது மாதிரியான ஒரு விஷயமாக கூட இதை எடுத்துக்கலாம். நம்ம வந்து மண்ணும் சரி, செடியும் சரி, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இந்த எர்த் எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆக போகுது. அது ஹுட் எலிமெண்ட் அண்ட் எர்த் எலிமெண்ட்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இப்போ அது மாதிரியான விஷயமாக இதை பக்கத்தில் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம், தாரித்ரிய நாசனாய ஔஷதீப்யா நமக, தாரித்ரிய நாசனாய ஔஷதீப்யா நமக, ஒரு 108 டைம்ஸ் சொல்லுங்கள். முடியலையா 54 டைம்ஸ் சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் 54 டைம்ஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதையே கண்டினியூ பண்ணிக்கோங்க 66 டேஸும். 108 சொல்கிறீங்கன்னா 108 வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க 66 டேஸும். சேம் திங், ஒரே தான், ரிச்சுவல் மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி விஷயம் வச்சுட்டு அதை கையில் வச்சுட்டு அந்த மனசுக்குள்ளே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஆல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அது மாதிரியான விஷயமாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த உங்களுடைய சங்கல்பம் என்ன, சங்கல்பம் வந்து 6 லட்ச ரூபா 66 நாட்களுக்குள் ஏதாவது ஒரு ரூபமாக வர வேண்டும். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன் கிட்டேருந்து வர வேண்டியிருக்கு, அது வரணும், எனக்கு வந்து கடன் அடையணும், இந்த மாதிரி எதையுமே இது நடுவில் கொண்டுறாதீங்க. இது மட்டும்தான், இந்த ஒரு விஷயம் மட்டும்தான். இதை வந்து எஃபெக்டிவாக செஞ்சோன்னா அந்த 6 lakhs அப்படின்றத நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இந்த எஃபெக்டிவ்னஸ் குறையிறது அல்லது வந்து அதர் எலிமெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தா கூட இதில் வந்து கொஞ்சம் குறையுமே. தருமி திருவிளையாடலில் சொல்கிற மாதிரி எவ்வளோ குறையுமோ அவ்வளோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி எனக்கு கொடுத்துடலாங்கன்னு, அது மாதிரியான விஷயமாக குறையுமே தவிர உங்களுக்கு வராமல் போகாதுன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்பராக பண்ணினீங்கன்னா. ஸோ அது மாதிரியான விஷயமா நீங்கள் அதில் வந்து கையில் வைத்துக்கொண்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த அரிசியை போட்டுருங்க. அந்த காயின் அப்படி போடுறீங்களே, போட்டுட்டு அந்த காயினை வந்து உள்ளே வந்து உள்ளே பண்ணுங்க. நீங்கள் அதாவது பர்ரி பண்ணணும், ஃபுல்லாக வந்து புதைத்து வைக்க வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். புதைத்து நன்றாக புதைத்து வச்சிட வேண்டியது. அது வந்து புது செடியாக இருந்ததுன்னா நம்ம அதோட வேரோட கொஞ்சம் கனெக்ட் பண்ணி வைக்கலாம். அது வந்து இன்னும் அதிக பெனிஃபிட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன செடியாக புது செடியாக இருந்தால் வேரோட கனெக்ட் பண்ணி வைக்கலாம். இது இந்த 66 67 நாள் முடிஞ்சோன்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கடைசியாக வந்து என்ன பண்ணலாம்னா, நீங்கள் புதுசாக செடி வாங்குறீங்க, உங்களால் வச்சுக்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னா அந்த செடியை கொண்டு போய் மெயின்டைன் பண்ணுற இடத்துல வச்சிடணும். காரணம் அந்த செடி வளரணும். இது ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த செடி வந்து பட்டு போயிடக்கூடாது. அது மாதிரியான விஷயமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொதுவாகவே எந்த ஒரு செடியுமே வந்து பட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய ரீசன் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோம்னா, அதிகமாக தண்ணி விடுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லுவார்கள். அதனால் ஓவர் வாட்டரிங் பண்ணிடாதீங்க. ஸோ அப்போ கையில் அந்த சின்ன கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி வச்சிருக்க சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை வந்து புதைச்சி வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து அப்படியே அதை சுற்றி விட்டுடுங்க. ஸோ அது மாதிரியான விஷயமாக விட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கையில் அந்த ரைஸ் எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஏரத்தில் போட்டுட்டு அது மாதிரி நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் 66 days கண்டினியூ பண்ணுறீங்க டோட்டலாக. ஃபஸ்ட்டு டே மட்டும் வந்து அந்த சுக்கர ஓரையில் பண்ண வேண்டியது, நெக்ஸ்ட் டேலாம் ஓரை பார்க்க தேவையில்லை. ஒரே டைம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதிக பலன் இருக்கும். ஒரு டைம் மெயின்டைன் பண்ண முடியாத மாதிரி என்னோடய லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு டைமில் பண்ணுங்கள். ஃபுல் இன்டென்ட்டோட பண்ணுங்கள். அது ஒன்று தான் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். 67வது நாள் 67வது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி அந்த காயின்ஸ் எல்லாம் எடுங்க. அந்த காயின்ஸை எடுக்கிற அளவு பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஹோல்ஸ் போட்டு உள்ளே போட்டுறக்கூடாது. அப்போ நமக்கு எடுக்கிறதுக்கு சிரமமாக போகும், செடியோடைய வேர்கள் பாதிக்கப்படும். ஸோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அதை எடுத்து அந்த 66 காயினையும் எடுத்துடுறீங்க. அந்த 66 காயினையும் எடுத்து அப்படி வச்சுட்டு கொஞ்சம் பன்னீரால் அதை கழுவிடுங்க. தூபதீபம் பூஜை அறையில் வச்சு தூபதீபம் காட்டுங்க. அந்த அரிசியெல்லாம் அதுக்குள்ளே மக்கி போயிருக்கும், அரிசியெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, அரிசி எடுக்கவும் முடியாது. ஸோ அது மாதிரியான விஷயமா எடுத்துகிட்டு தூபதீபம் காமிச்சிட்டு நன்றாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு 2 காயின் எடுத்து உங்களுடைய கேஷ் பாக்ஸ், ஒரு 2 காயின் உங்களுடைய பீரோவில், 2 காயின்கிறது நான் ஒரு கொஞ்சமாக எடுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். 2 காயினோ 3 காயினோ அந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் எடுத்து வைத்துக்கொள்ளலாம். உங்கள் வீட்டில் மட்டும்தான். நீங்கள் வந்து எங்கள் பையனுக்காக பண்ணுறேன், என் பையன் துபாயில் இருக்காரு, அவருக்காக இங்கே பண்ணி அந்த காயின் அனுப்பலாமா அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ளலாம் போகாதீங்க. அவங்களுடைய பிரார்த்தனை வந்து அந்த 6 லட்சம் வந்ததுன்னா வேணா நீங்கள் அந்த 6 லட்ச ரூபாயை உங்களோட பையனுக்கு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து இதில் இந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்து விட்டு நீங்கள் மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா,
அதெல்லாம் எடுத்து அதை வந்து அந்த காயின்லேயே கொடுத்து அன்னதானம், அதே காயினையே கொடுத்து நீங்கள் அன்னதானம் வாங்குறீங்க, வெளியில் கொடுத்து வாங்கிடுறீங்க. இல்லைன்னா இன்னொன்று பண்ணலாம், வீட்டில் சமைச்சு வீட்டில் சமைக்கிறதுக்கு அந்த காயின் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்தராக ரைஸ் வாங்கிக்கிறது, அல்லது வந்து அந்த காயின் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம வந்து வீட்லேயே சமைச்சு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது. எனி ஃபுட் என்ன எது உங்களுக்கு முடியுமோ அது அந்த ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது. அந்த காயினை வந்து எவ்வளோ பேருக்கு கொடுக்குறோமோ அவ்வளோ பேருக்கும் அந்த காயினை பகிர்ந்து கொடுத்துறது. குறைஞ்சபட்சம் ஒரு 4 நபர்களுக்காவது இந்த ஒரு விஷயம் செய்யணும். 4லேருந்து 6 நபர்களுக்கு வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் அன்னதானமாக கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த காயின் எல்லாத்தையும் சேர்த்தியே கொடுத்துடலாம். இல்லை அந்த காயின் அப்படியே கொடுத்து அதில் எவ்வளோ ஃபுட்டு வாங்க முடியுமோ ஃபுட்டு வாங்கிட்டு கொடுத்துட்டு மேற்கொண்டு கொஞ்சம் காசு போட்டு இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த காசு போட்டு அந்த 6 பேர் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுறீங்க. அந்த 6 பேருக்கும் நீங்கள் அன்னதானம் கொடுக்கும்பொழுது காலில் செருப்பு இருக்கக்கூடாது, அதே போல் அசைவ உணவு வாங்கி கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி தண்ணி கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரிச்சுவல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதிகப்படியாக பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அந்த 66 நாட்களுக்குள் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரியான ஒரு விஷயமாக வந்தது, அது இப்போ ஃபண்ட்ஸ் வர ஒரு புதுசாக திடீர்னு நிறைய ஃபண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துதா, என்னவா இருந்தாலும் சரி, அது மாதிரியான ஒரு விஷயம் எதாக இருந்தாலும் எனக்கு கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணிக்கோங்க. நமஸ்கார்.